இப்போ ரொம்ப சூப்பரான மட்டன் கீமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். நல்ல வாசனையா இருக்கு, மதுரை ஸ்டைல்ல இருக்குது. இறக்கி வச்சிடலாம். மட்டன் கீமா குழம்பு கரெக்டான ஒரு பக்குவத்துல இருக்குது. இந்த பக்குவம் கரெக்டா இருக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு. நான் இன்னைக்கு வந்து இட்லியோட தான் சாப்பிட போறேன் மட்டன் கீமா குழம்பு. இது இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்ல கொத்துக்கறி பஞ்சு மாதிரி வந்துருச்சு.